வணக்கம் நண்பர்களே. சாட்டர்டே ஆனாலே ஸ்கேட் போர்டு தூக்கிட்டு பயிற்சிக்கு போயிரணும். இதான் நம்மளோட ஒரே குறிக்கோள். அதன்படி நேத்து காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகவே இல்ல. சரி இதான் சட்டுன்னு படுத்து தூங்கி வருவான்னு பார்த்தா, கடைசி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிட்டான். வேற வழி இல்ல. போக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேன். அப்படியே வண்டிக்கு பெட்ரோல போட்டு கிளம்பிட்டேன். காலங்காத்தால தூக்கத்துல போறதுனால கண்ணுல இருந்து அப்படி தண்ணியெல்லாம் சிதறுது. எப்படியோ அப்படி இப்படின்னு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு முழிச்சிட்டு கிளம்பிட்டேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு மலை, ஒரு சூரியோதயம்னு அழகான ஒரு சீனு. அந்த இடத்துல நின்னு ஒரு போட்டோ. என்ன ஸ்பாட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் தூங்கும் மூஞ்சோட நல்லாவே இல்ல. ஓகே, அங்கிருந்து நம்மளோட பயிற்சி மையத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே வாங்கிட்டு வந்த டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நண்பர்களே, அண்ணன் ஒரு ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த ட்ரைபாட் வந்த வாட்டி அண்ணன் வைக்கிற ஆங்கிள மட்டும் பாருங்க. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கூட ஸ்கேட் போர்ட் பயிற்சிக்கு வர தோழி ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ல ஏதோ ஒரு ட்ரிக்கை பார்த்துட்டு வந்து அதை பண்ணலாம்னு சொன்னாங்க. அந்த ட்ரிக்கோட பேர் பாத்தீங்கன்னா வெண்ணிலா மில்க் ஷேக்கா. அது எப்படி அப்படின்னா, ஸ்கேட் போர்டு ஒன் சைடா நிக்க வச்சு நம்மளோட ரைட் லெக் வச்சு ஸ்கேட் போர்டு ஏர்ல தூக்கி திரும்ப நம்மளோட ரெண்டு காலையும் ஸ்கேட் போர்ட்ல வச்சு ஸ்லிப் ஆகாம நிக்கணும். இதுதான் கான்செப்ட். அண்ட் நான் ஒரு 10-15 டைம் பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராப்பரா வந்துருச்சு. எஸ், திஸ் இஸ் வெண்ணிலா மில்க் ஷேக். அண்ட் இதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் மட்டும் கேளுங்களேன். சூப்பர் ப்ரோ. ஓகே, பிசிக்கல் பயிற்சி முடிஞ்சா அடுத்து எங்க மென்டல் பயிற்சி தான். வேற எங்க ஜாவா கிளாஸ் தான். போயிட்டு ஒண்ணுமே தெரியலனா கூட ஊம் கொட்டுறது, தெரிஞ்ச மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிறது, ஏதாவது சொல்றதை எழுதுறது, இது மட்டும் தான் நம்ம வேலையே எங்க கிளாஸ்ல. 11 மணிக்கு ஜாவா கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு திரும்ப 12 மணி ஷிஃப்ட்டுக்குலாம் வேலைக்கு வந்துட்டேன். சொல்ல போனா இங்க வந்து அப்புறமேட்டு தான் பிரேக் வச்சு சாப்பிட்டேன். எங்க அம்மா இவன் சாப்பிடணும்னு பாக்ஸ்ல போட்டு தராங்களா இல்ல எப்படி சாப்பிட்றான்னு பாக்கலாம்னு பாக்ஸ்ல போட்டு தராங்களான்னு தெரியல. அவ்வளவு டைட்டா இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நோட் திஸ் வீடியோ இஸ் டேக்கன் பை மை மேனேஜர். அப்புறம் நண்பர்களே, நிறைய பேர் வந்து என்கிட்ட தெக்கத்தனால பார்ட் டைம் வேகன்சி இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்க. இப்படி கேட்கறதுக்கு பதிலா ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்டோரை விசிட் பண்ணிட்டு போறது பெட்டரா இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வேலைக்காக நானே 5 டைம் ஸ்டோரை விசிட் பண்ணிருக்கேன். நிறைய டைம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் இப்ப நான் அந்த வேலையில இருக்கேன். நான் வந்துட்டு வேகன்சி இருக்கு இல்லன்னு சொல்றது கரெக்டா இருக்காதுல்ல, அதனாலதான் சொல்றேன். ஓகே, ஒரு வழியா இப்ப வீடியோக்குள்ள வரும். அன்னைக்கு வேற 41 பாக்ஸ் லோடு வந்துருந்துச்சு. அதெல்லாம் இறக்கி கொண்டு வந்து ஸ்டோருக்குள்ள வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம் பெண்டு கழுந்துருச்சு. அப்புறம் கைஸ், இவ்வளவு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுல இதுதான் லாங்கஸ்ட் டியூரேஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உட்காந்து பொறுமையா என் வீடியோ யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச 2 எமோஜி மட்டும் கமெண்ட்ல போட்டு போங்க. அண்ணன் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, நன்றி.